தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பருவமழை காலத்தில் மீனவர்களின் வாழ்வாதார பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் மழைக்கால நிவாரணம் வழங்கும் நிகழ்ச்சி இந்திரா காந்தி சிலை அருகே உள்ள வணிக வரித்துறை அலுவலகத்தில் நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நிவாரணத் தொகைக்கான காசோலையை வழங்கினார். நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில், இணை இயக்குநர் தெய்வ சிகாமணி, துணை இயக்குநர் ஷாஜிமா ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன் மூலம் புதுவையில் 10,267 பேர், காரைக்காலில் 3,990, மாஹேவில் 527, ஏனாமில் 5,216 என மொத்தம் 20,000 மீனவ குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 6,000 வீதம் ரூபாய் 12 கோடி நிவாரணம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனங்களில் பயணம் செய்த சுற்றுலா பயணிகளுக்கு ரூபாய் 1000 அபராதம் விதித்து வந்த காவல்துறையினரிடம் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி, புதுச்சேரிக்கு சுற்றுலா வருபவர்கள் விதிகளை அறியாமல் தவறுதலாக ஹெல்மெட் அணியாமல் சென்றிருக்கலாம் என்பதால் அவர்களுக்கு முதல் முறையாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி அபராதம் விதிப்பு இல்லாமல் எச்சரிக்கை செய்து அனுப்ப வேண்டும் என்று அவர் காவல்துறையினரிடம் கேட்டுக்கொண்டார். சுற்றுலா மாநிலமான புதுச்சேரியில் பாதுகாப்பு விதிகளையும் சுற்றுலா பயணிகளின் வசதிகளையும் ஒன்றாக கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்பதையும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு வேண்டுகோள் விடுத்துள்ளார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ட்விட்டா புயல் காரணமாக புதுச்சேரியில் அதிகாலை முதல் மழை பெய்ய துவங்கியுள்ளது. மேலும் புயல் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தொடர்ந்து புயல் பாதிப்பு நடவடிக்கைகளில் மேற்கொள்ள 2 பேரிடர் மீட்பு குழுவினர் புதுச்சேரி வந்தனர். மேலும் பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவுறுத்தியுள்ளார். இதனிடையே புதுச்சேரிக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் மழை பெய்யக்கூடும் என புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் அரசு விடுமுறை அளித்துள்ளது. அதேபோல் புயல் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரியிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூர் செல்லக்கூடிய விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி கடல் வழக்கத்திற்கு மாறாக மிகுந்த சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் கடலில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இறங்க காவல்துறையினர் தடை விதித்து கடற்கரையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஆனால் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடற்கரை ஓரங்களிலும் கடலில் இறங்கி குளிக்கவும் முயற்சி செய்ததால் காவல்துறையினர் பொதுமக்களை வெளியேற்றினர். தமிழக வெற்றிக் கழகத்தில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் தலைவர் சாமிநாதன் மற்றும் காரைக்கால் மாவட்ட முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆசானா தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து கொண்டதன் பெயரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் புதுச்சேரி எல்லையான கனகசெட்டிக்குளம் பகுதியில் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் நமது மக்கள் கழகம் தலைவரும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி, நமது மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் மற்றும் நமது மக்கள் கழக இளைஞர் அணி ரகு என்கின்ற ரகுத்தமன் மற்றும் நமது மக்கள் கழகம் சார்பாக முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் டிசம்பர் 5ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அதன் தலைவர் நடிகர் விஜய் பங்கேற்கும் ரோட் ஷோவிற்கு அனுமதி கேட்டு புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கடந்த புதன்கிழமை
புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் டிஜிபியிடம் மனு அளித்திருந்தனர். அதன்படி காலாப்பட்டு முதல் கன்னியகோவில் வரை நடைபெறும் என்றும், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சோனாபாளையம் வாட்டர் டேங்க் அருகே உரையாற்ற உள்ளதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அனுமதி கோரி மனு அளித்தனர். இந்நிலையில் ரோட் ஷோவிற்கு இதுவரை புதுச்சேரி காவல்துறை அனுமதி அளிக்காததால் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் டிஜிபியை காவல்துறை தலைமை அலுவலகத்தில் சந்திக்க வந்தபோது அங்கு டிஜிபி இல்லாததால் ஐடி மற்றும் காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் ஆகியோரை சந்தித்து அனுமதி கோர இருந்த நிலையில் அவர்கள் புயல் காரணமாக பாதுகாப்பு குறித்து ஆய்வுக்கு சென்றதால் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் யாரையும் சந்திக்காமல் காவல்துறை தலைமை அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு சென்றார். இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள ட்விட்டா புயல் காரணமாக புதுச்சேரி, காரைக்கால் உட்பட கடலோர மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை முன்னிட்டு அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. மேலும் புயலின் காரணமாக கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. நல்லவாடு கடற்கரை பகுதியில் கடல் அலைகள் 10 அடிக்கு மேல் எழும்பி சீற்றத்துடன் காணப்படுகிறது. மீனவர்கள் தங்களது மீன்பிடி படகுகளை கரையோரம் 50 அடிக்கு அப்பால் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். அரசின் அறிவுறுத்தலின்படி மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்லவில்லை. மது பாட்டில்களை டாஸ்மாக் கடையில் திருப்பிக் கொடுத்தால் 10 ரூபாய் தரப்படும் என தமிழக அரசு அறிவித்த நிலையில் பல மாவட்டங்களில் இதனை செயல்படுத்த டாஸ்மாக் நிர்வாகம் முயற்சி செய்து வருகிறது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்திலும் இதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் மது பாட்டில் வைப்பதற்கு போதிய இடவசதி இல்லை என்பதாலும், மேலும் ஊழியர்கள் பற்றாக்குறை காரணத்தினாலும் பாட்டில் திரும்ப வாங்கி வைப்பதற்கு இடவசதி இல்லை, காலி பாட்டில்களுக்கு 10 ரூபாய் கூடுதலாக கேட்பது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள டாஸ்மாக் ஊழியர்கள் டாஸ்மாக் கடையை அடைத்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். மேலும் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதால் மது பிரியர்கள் கடும் அவதி அடைந்தனர். மேலும் திண்டிவனத்தில் உள்ள 20க்கும் மேற்பட்ட மது கடைகள் மூடப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள ட்விட்டா புயல் தனது தாக்கத்தை அதிகரித்துள்ள நிலையில் அதன் காரணமாக காரைக்கால் முழுவதும் இடைவிடாத கனமழை பெய்து வருகிறது. காரைக்கால் நகரம் மட்டுமல்லாமல் திருநள்ளாறு, கோட்டுச்சேரி, நெடுங்காடு, நிரவி, திருப்பட்டினம், கீழக்கரை உள்ளிட்ட பல புறநகர் பகுதிகளிலும் இடைவிடாத மழை பதிவாகி வருகிறது. பல இடங்களில் ஓடைகளும் சாலைகளும் நீரால் நிரம்பியுள்ளதால் வாகன போக்குவரத்து மந்தமானது. இரவு தொடங்கிய மழை அதிகாலை வரையும் தொடர்ந்ததால் காரைக்கால் முழுவதும் கடும் குளிர்ச்சியான காலநிலை நிலவுகிறது. சில வீதிகளில் நீர் தேங்கியதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் வழுக்கி விழும் அபாயம் அதிகரித்துள்ளதாக காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ட்விட்டா புயல் காரணமாக கடலில் அலைச்சலின் உயரம் அதிகரித்து வருவதாக காரைக்கால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆராய்ச்சி மையம், பெருங்கானித்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது. ஏற்கனவே பல மீனவர் கிராமங்களில் எச்சரிக்கை ஒலிவண்டிகள் மூலம் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நிர்வாக குழுவினர் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். நீர் தேங்கும் பகுதிகளில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அவசர கால உதவி எண்கள் பொதுமக்களிடம் பகிரப்பட்டுள்ளன. மணவெளி தொகுதிக்குட்பட்ட டிஎன் பாளையம் பகுதியில் உள்ள பரமசிவம் தமிழ்செல்வி என்பவரது வீட்டின் சிமெண்ட் கூரை மேல்
கடந்த ஓராண்டுக்கு முன்னர் அருகில் உள்ள தெருவிளக்கின் மின்கம்பம் உடைந்து விழுந்துள்ளது. இது பற்றி மின்துறை மற்றும் அரசுக்கு பலமுறை தகவல் தெரிவித்தும் ஓராண்டுக்கு மேலாக அதனை அப்புறப்படுத்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் மிகுந்த சிரமத்திற்கும் மன உளைச்சலுக்கும் உள்ளான அவர்கள் தவளக்குப்பம் பகுதியில் உள்ள சமூக சேவகர் ராமுவிடம் தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் ராமு தனது ஆதரவாளர்களுடன் சென்று வீட்டை பார்வையிட்டு தனது சொந்த செலவில் வீட்டின் கூரை மேல் விழுந்திருந்த மின்கம்பத்தை அகற்றி அப்புறப்படுத்தினர். இதனால் வீட்டின் உரிமையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்து ராமுவை வெகுவாக பாராட்டினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சீதாபதி, சுகாத்தியா, அந்தோனி, ஜெயச்சந்திரன், ரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பிள்ளையார் திட்டு பகுதியில் உள்ள கிருஷ்ணமூர்த்தி என்பவரது கூரை வீடு மழையின் காரணமாக பாதிக்கப்பட்டதை அறிந்து அந்த வீட்டை பார்வையிட்டு தனது சொந்த செலவில் தார்ப்பாய் வழங்கினார். அப்போது முருகன், அரசன், தயாளன், ஷாஜகான், நாகராஜ், ஆனந்த் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். திண்டிவனம் அருகே கீழ்நிமிலி கிராமத்தை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாஸ்கர் பல வருடங்களாக தனது பட்டா நிலத்திற்கு அருகில் உள்ள 20 சென்ட் அரசு நில பாதையை பயன்படுத்தி வருகிறார். அருகில் உள்ள வட நெற்குணம் கிராமத்தை சேர்ந்த ஏழுமலை, வெங்கடேசன், முருகன், மூர்த்தி, மணிகண்டன் உள்ளிட்டோர் தங்களுக்கும் மாற்று வழி இருந்த போதிலும் அந்த அரசு நிலத்தில் புதிய பாதை அமைக்க தாசில்தாரிடம் மனு அளித்ததால் நிர்வாகம் புதிய பாதை அமைக்கும் முயற்சியில் இறங்கியது. இதற்கு பழைய பாதை இருக்கும் நிலையில் புதிய பாதை அமைத்தால் தர்பூசணி பயிர்கள் சேதமடையும் என பாஸ்கர் எதிர்ப்பு தெரிவித்து இரு தரப்பினரிடையே மோதல் நிலை உருவானதை அடுத்து தாசில்தார் இருவரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி 20 சென்ட் அரசு நிலத்தை யாரும் பயன்படுத்தக்கூடாது என உத்தரவிட்டார். வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தபோதும் சிலர் இரவு சாலை அமைக்க முயற்சித்ததால் பாஸ்கர் விவசாய பொருட்களை எடுத்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்ததுடன் தன்னை மிரட்டுவதாக வடநெற்குணம் கிராமத்தை சேர்ந்தவர்களை எதிர்த்து பிரம்மதேசம் காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளார். புதுவை உள்ளாட்சித்துறையில் துணை இயக்குநராக சவுந்தரராஜன் பணியாற்றி வந்தார். அவர் பணி ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து புதுவை நகராட்சி அலுவலகத்தில் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் கலந்து கொண்டு சவுந்தரராஜனை பாராட்டி நினைவு பரிசு வழங்கினார். விழாவில் புதுவை நகராட்சி ஆணையர் கந்தசாமி, உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து கண்காணிப்பு பொறியாளர்கள், செயற்பொறியாளர், அலுவலக கண்காணிப்பாளர்கள், உதவி பொறியாளர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். நிறைவாக சவுந்தரராஜன் ஏற்புரையாற்றினார். தட்டாஞ்சாவடி தொகுதியில் வீடற்ற மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி சேது செல்வம் தலைமையில் பாக்கமுடையன்பட்டு கொக்கு பார்க் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தட்டாஞ்சாவடி தொகுதியில் வசிக்கும் வீடற்ற மக்கள் பல ஆண்டுகளாக வாடகை வீடுகளில் வசித்து வருவதுடன் தங்கள் வருமானத்தின் பெரும் பகுதியை வாடகைக்கு செலுத்தி வறுமையில் வாழ்ந்து வருவதாக கூறினர். இவர்களுக்கு வீட்டுமனை பட்டா அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுப்பேட்டை, வேலன் நகர், கவுண்டம்பாளையம், சுப்பையா நகர், தட்டாஞ்சாவடி, பொய்யாக்குளம், முத்துலிங்கம்பேட்டை போன்ற பகுதிகளில் கோவில் மனைகளில் வசிக்கும் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்றும், புதுப்பேட்டை முருகேசன் நகரில் அரசு கையகப்படுத்திய நிலத்தில் இலவச மனைப்பட்டா அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி வழங்க வேண்டும் என்றும், நீண்ட காலமாக பொய்யாக்குளத்தில் வசிக்கும் மக்கள் மனைப்பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்தனர். சேது செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் புதுப்பேட்டை அவைநகர், செயின்ட் பால்பேட், பாக்கமுடையன்பட்டு, முத்துலிங்கப்பேட்டை, லட்சுமி நகர், சின்னையன்பேட்டு, வினோபா நகர், அனந்தபுரம், தமிழனை நகர், கவுண்டம்பாளையம், குண்டுபாளையம், சுப்பையா நகர் மற்றும் தட்டாஞ்சாவடி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கொட்டும் மழையிலும் தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மக்கள் திரண்டு கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. புதுப்பேட்டை மனையில் குடியிருக்கும் மக்களுக்கு பட்டா வழங்க, பொய்யாக்குளம் மக்களுக்கு மனை பட்டா வழங்கிடு, உயர்த்திடு உயர்த்திடு, பொய்யாக்குளம் பகுதியை மண்ணடித்து உயர்த்திடு, வழங்கிடு வழங்கிடு. ஏழை எளிய மக்கள் எல்லாம் வாடகை வீட்டில் வசிக்கிறாங்க, வழங்கிடு, பட்டா வழங்கு பட்டா வழங்கு. ஏனாம் அரசு ஊழியர்கள் சம்மேளனம் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அரசு ஊழியர்கள் சம்மேளனத்தின் 50 ஆண்டு முன்னிட்டு டிசம்பர் மாதம் மாநாடு நடத்துவது, ஊழியர்கள் கோரிக்கை நிறைவேற்ற தீர்மானம் நிறைவேற்றுவது போன்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
கூட்டத்திற்கு ஏனாம் அரசு ஊழியர்கள் சம்மேளனம் தலைவர் கோபிநாத், பொதுச் செயலாளர் பிரசாத், அமைப்பு செயலாளர் வெங்கட், புதுச்சேரி அரசு ஊழியர்கள் சம்மேளனம் கௌரவ தலைவர் பிரேமதாசன், செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன், பொதுச் செயலாளர் முனுசாமி, ஆலோசகர் ஆனந்த கணபதி, அமைப்பு செயலாளர் கலியபெருமாள், ஏனாம் நகராட்சி கிருஷ்ணன், ராம்பாபு மற்றும் NRHM ஆஷா போன்ற ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.